நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 100 ஆண்டுகளுக்கு பின் சிம்மத்தில் உருவாகும் சக்தி வாய்ந்த யோகம். அது பார்க்கும் பொழுது கிரகங்களின் நிழல் கிரகமாக கருதப்படுபவர் கேது. இந்த கேது சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். அதே சமயம் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுறவர் சூரியன். இந்த சூரியன் தற்போது தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் சிம்ம ராசியில் கேது, சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை நிகழ உள்ளது. இந்த சேர்க்கையின் காரணமாக திரிகிரக யோகம் உருவாக உள்ளதுங்க. இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் யோகமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வதாக கூறப்படுது. மகர ராசி அன்பர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒன்றிலும் உறுதியாக இருந்து உங்கள் வேலைகளை முடிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ராஜகிரகமான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலும் ஞான மோட்ச காரகன் கேதுவும் அங்கு இணைகிறதுனாலும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். நல்லா சென்று கொண்டிருந்த வேலைகளில் தடை, பிரச்சனைகள் ஏற்படும். திட்டமிட்டிருந்த வேலைகளில் நெருக்கடிகள் தோன்றும். என்றாலும் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை உங்கள் பாக்கியாதிபதி புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சோதனைகளை தாண்டி சாதனைகளை படைக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலமான நிலை உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்டிருந்த இடத்தில் இருந்து பணம் வரும். எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால உடல்நிலையிலும் பண விவகாரங்களிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மை தரும். எதிர்பாலினரிடம் ஓரடி தள்ளி இருக்கிறது தான் அவசியம். அரசு பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரை நேர்மையாக செயல்படுறதும் உங்களை பாதுகாக்கும். இல்லாட்டி தேவையற்ற சங்கடங்களையும் அவமானத்தையும் சந்திக்கும் நிலை உருவாகும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வதும் தவறான நண்பர்களை விட்டு விலகுவதும் நல்லது. தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறதும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பரிகாரம் யோக நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா நன்மைகள் நடந்தேறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். குரு பகவான் சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகள் உண்டாகும். உடல் நோய்கள் ஏற்படும். அதாவது அவருடைய பார்வையில் 10, 12, 2ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். பணிபுரியும் இடத்துல உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். கொடுத்த வகை காப்பாற்றுவீங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், கேது சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நன்மை தரும். இந்த காலகட்டத்தில் வாகன பயணத்தில் நிதானம் தேவை. இயந்திர பணியில் இருக்கிறவங்க விழிப்புடன் செயல்படுவது அவசியம். உங்கள் செல்வாக்கிற்கு இழுக்கும் ஒரு வகையில் சிலர் அவதூறு பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செயல்களில் கவனமும் மிக அவசியம். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை மாறும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் முயற்சியில் வெற்றியாகும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். சேமிப்பு உயரும். பரிகாரம் ராமநாத சுவாமியை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் விலகும், நன்மைகள் சேரும். அவிட்டம் 1, 2ஆம் பாதம். எடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் அதை உடனே முடிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக போகணும். அதாவது தைரிய வீரிய காரகன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால
எடுக்கும் வேலைகள் இழுபறியாகும். எதிர்பார்த்த வருமானம் தள்ளி போகும் என்கிறதுனால புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் பொருளாதார நிலை சீராக இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்குரிய வேலைகளில் மட்டும் முழு கவனம் செலுத்துவதுடன் பிறருடைய நிர்பந்தத்துக்கு அடிபணியாமல் செயல்பட்டீங்கன்னா நெருக்கடியெலாம் இருக்காது. இல்லாட்டி வேலையில் சிக்கல்களும் எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படலாம். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைப்பது அவசியம். இல்லாட்டி அரசாங்கத்திற்கு அபராதம் கட்ட வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும். எந்த ஒன்றையும் சிந்தித்து செயல்பட்டால் பண இழப்புகளை தவிர்க்கலாம். ஞானகாரகன் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால மறைமுக எதிர்ப்பு அதிகரிக்கும். அஷ்டம சூரியனும் கேதுவும் உங்கள் நிலையில் பின்னடைவை ஏற்படுத்துவார். முயற்சிகளில் தடைகளை உண்டாக்குவார். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் என்கிறதுனால எப்போதும் கவனமாக இருக்கணும். பண இழப்பு சிலருக்கு ஏற்படும். குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்தினரை அனுசரிக்கிறதும் அவங்களின் ஆலோசனையை ஏற்கிறதும் நிம்மதிக்கு வழிவகுக்கும். பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபட்டிங்கன்னா நினைப்பது நடக்கும்.